துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஒருவர் குடிக்கிறார் என்றால், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார் என்றால், நாம் அவரிடம் கேட்கின்ற பொழுது சொல்வார்கள், வேலை செய்த அந்த களைப்பு, உடல் வலியை போக்குவதற்காக. இந்த புகைப்பழக்கத்தில் இருப்பவர்கள் கூட மனவேதனையை போக்குவதற்காக பார்க்க செல்கிறோம். பொழுதுபோக்கு காரியங்களிலே நாம் செலவழிக்கின்றோம். எதற்காக என்றால், ஒரு மன நிம்மதியை தேடி. நிம்மதியாக இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது என்று மன அமைதிக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக தற்காலிக தீர்வை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தற்காலிக தீர்வு அதுதான் சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி செல்லுதல். தற்காலிக இன்பத்திற்கு, தற்காலிக ஒரு அமைதிக்கு நாம் செல்கின்ற பொழுது அது நமது உடலையே பாதிக்கிறது. புகைப்பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் என்றால் நமது உடல் உறுப்புகளை அது பாதிக்கிறது, உயிருக்கே ஆபத்தை கொடுக்கிறது. ஆனால் சில நேரங்கள், சிறிது நேரம் தற்காலிகமாக ஒரு அமைதியை வருவது போல் நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையான அமைதி அது அல்ல. பிரபலங்களை நாம் பார்க்கின்றோம். நட்சத்திர வீரர்கள் பணம், பொருள், பதவி, செல்வம் எல்லாம் இருந்தும் என்ன சொல்கிறார்கள்? மன நிம்மதி இல்லை. அதற்காக சில இமயமலைக்கெல்லாம் செல்கிறார்கள், தவம் இருக்கிறார்கள். அவர்களிடம் இல்லாத பணமா? சிலர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த மன அமைதி என்பது, மகிழ்ச்சி என்பது பொருளிலே இருக்கிறது. வீடு இருந்தால் போதும், நல்ல வேலை இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும், பதவிகள் இருந்தால் போதும், நாம் மகிழ்ச்சியாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நாம் திருத்தலங்களுக்கு செல்கின்றோம், வேளாங்கண்ணி சென்றிருப்போம், இன்னும் நற்கருணை சிற்றாலயங்களுக்கு சென்றிருக்கின்றோம். அங்கே சென்று ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடமாவது இந்த நற்கருணையை பார்க்கின்ற பொழுது, நற்கருணை நாதரை பார்த்து நம்முடைய அந்த குறைகளை கொட்டி தீர்க்கின்ற பொழுது மனதிலே ஒரு அமைதி பிறக்கின்றது. அதுதான் நிலையான அமைதி. ஆனால் இன்று ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. எந்த ஒரு வெறுப்புணர்வு இருந்தாலும் சரி, அதை என்ன செய்கிறோம்? வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸை சென்று விடுகிறது. நாம் நினைக்கின்றோம், மனதிலே கவலை வந்தவுடனே, ஒருவர் நமக்கு எதிராக ஒரு செயல் செய்தவுடனே, நாம் நேசித்தவர்கள், நமது பிள்ளைகள், நமது பெற்றோர், சகோதர சகோதரிகள், உடன் வேலை செய்பவர்கள் யாராவது நமக்கு எதிராக ஒன்று செய்துவிட்டால் அந்த வேதனை நாம் என்ன செய்கிறோம்? வாட்ஸ்அப்லே ஸ்டேட்டஸ். அதை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் இன்னும் நம்மை நகைக்கிறார்கள். நமக்காக அனுதாபம் படுபவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அதை பார்க்கின்ற பொழுது அகம் மகிழ்வார்கள். ஓஹோ, வேணும், யாரும் சரியா வாங்கி கட்டியிருக்கேன் போல இருக்கு, அதான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு விடுறான் போல இருக்கு என்று நம் குறைகளை நாம் தற்காலிகமாக அந்த ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் போடுவதை விட
தீர்ந்துவிடும் என்று நினைக்கின்றோம். அது தீராது, இன்னும் பெரிதாகத்தான் வரும். ஆனால் உண்மையான அமைதி, உண்மையான ஆறுதல் யார் தருகிறார்? என்னை கவர்ந்த ஒரு விவிலிய பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28 30. பைபிள் இருந்தால் அதை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28 முதல் 30. பெரும் சுமை சுமந்து வாசியுங்கள். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தது, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே ஃபாதருக்கு பிரச்சனை வராது என்றல்ல, உங்களோட அதிகமான துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்கள் வருகின்ற பொழுது இந்த இறை வார்த்தை என்னை பல நேரங்களிலே உற்சாகப்படுத்தி இருக்கிறது, என்னுடைய சோர்வினை அகற்றி இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த இறை வார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கனிவும் மனத்தாழ்வு உடையவன், என் நுகம் உங்களை அழுத்தாது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களை, பல நேரங்களிலே நாம் இதற்கு எதிர்மாறாக இருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை பல நேரங்களிலே நாம் வாசித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம். ஆனாலும் சில துன்பங்கள், கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், நோய்கள் வருகின்ற பொழுது நமது நம்பிக்கை தளர்ச்சி அடைகிறது, நம்பிக்கையிலே குறைவு ஏற்படுகிறது. எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறிய அந்த ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்காமல் தற்காலிக அமைதி, தற்காலிக தேவை, தற்காலிக இன்பம், தற்காலிக மகிழ்ச்சிக்காக நாம் எதையோ செய்து கொண்டிருக்கின்றோம். தவறான வழியிலே செல்கின்றோம், நம்பிக்கைக்கு எதிரான செயல்களை செய்கின்றோம். அது நிரந்தரமான தீர்வு தராத. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கண்ணீரை இந்த நற்கருணை நாதருடைய அந்த சன்னிதானத்திலே அமர்ந்து அதை கொட்டி தீர்க்கின்ற பொழுது நம் மனதுக்குள்ளே ஒரு அமைதி பிறக்கும். கோடி ரூபாய் தந்தாலும் பெற முடியாத ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதைதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். நான் தருகின்ற அமைதி, நான் தருகின்ற மகிழ்ச்சி இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி போன்றதல்ல, உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல. பல நேரத்திலே நாம் என்ன நினைக்கின்றோம்? உலக செல்வங்கள் தான் மகிழ்ச்சி, உலக செல்வங்கள் தான் அமைதி என்று அவற்றிற்கு பின்பே நாம் சென்று விடுகின்றோம். விளைவு எதிர்மாறான விளைவுகளை நமக்கு தருகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை நம்பி வருகின்ற பொழுது இந்த நற்கருணை நாதருடைய முன்பு கண்களை மூடி உள்ளத்திலே இருக்கின்ற அந்த உணர்வுகள், துன்பங்கள், கவலைகள், நாம் அதை சொல்லி தீர்க்கின்ற பொழுது மனதிற்குள்ளே ஒரு அமைதி பிறக்கும். அது துன்பம் இல்லாத அமைதி அல்ல. துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நோய் உடலிலே இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை வராது. மாறாக ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுதான் மனித வாழ்வுக்கு தேவையானதாக இருக்கின்றது. எனவே அன்பு மக்களை, இறை மக்களை, பல நேரங்களிலே நாம் இதை விட்டு விடுகின்றோம். குறிப்பாக சகோதரிகளுக்கெல்லாம் இந்த புரளி பேசுவதிலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். என்ன மகிழ்ச்சி? புரளி பேசுவதில் ஒரு மகிழ்ச்சி.
பலூன் வியாபாரி போன்று ஒன்றுமில்லாததை ஊதி பெருசாக்கி அது வெடித்து சிதறுவது போன்று அதில் ஒரு சிற்றின்பம். அது அல்ல, அது அல்ல. சகோதரர்கள், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இதற்காக, அது நிரந்தர அமைதி அல்ல. துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வேதனை வந்தாலும், சோதனை வந்தாலும், இந்த ஆண்டவருடைய நற்கருணைநாதருடைய அந்த சன்னதியிலே அமர்ந்து நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக அதன் பலனை அடைவீர்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனம். அந்த 6வது அதிகாரம் முழுவதும், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையை பற்றி தனது சீடர்களுக்கு எடுத்து சொல்வார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவருக்கு பசியே இராது, எனது இரத்தத்தை குடிப்பவருக்கு தாகமே வராது, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று இந்த நற்கருணையை பற்றி ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு அந்த 6வது அதிகாரம் முழுவதுமாக வலியுறுத்தி வருவார். பலர் இயேசுவோடு இருந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், இவன் எப்படி தனது சதையையும் தனது இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் தர முடியும் என்று எதிர்கேள்விகள் எழுப்பியவர்களாக இயேசுவை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். விவிலியம் இவ்வாறு சொல்கிறது. அப்படி இயேசுவை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இறுதி வரை அவரோடு வரவில்லை. இறுதி வரை அவரோடு வரவில்லை. எஞ்சி இருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்வார், கேட்கிறார், நீங்களும் போய்விடுகிறீர்களா? இந்த அதே வார்த்தை தான் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். வாழ்க்கையிலே பல நம்பிக்கை குறைபாடுகள் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்களுக்கு, இந்த பிரிவினை சபையில் உள்ளவர்கள், நீங்கள் அதை ஏன் செய்கிறீர்கள், இதை ஏன் செய்கிறீர்கள், மாதாவிற்கு எப்படி வணக்கம், நற்கருணை என்று நம்மை குழப்புகின்ற பொழுது, தொடக்க காலத்திலே இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கு கூட நம்பிக்கை குறைபாடு ஏற்பட்டவர்கள் அவரை விட்டு அகன்று சென்றார்கள். எஞ்சி இருந்தவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு செல்கிறீர்களா? எதை மையப்படுத்தி? இதோ இந்த நற்கருணையை மையப்படுத்தி. அப்பொழுது பேதுரு சொல்வார், என்ன சொல்வார்? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் என்றோ இருக்கின்றன என்று. யாரிடம் செல்வோம் இறைவா? அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக என்னை கவர்ந்த, எனக்கு ஆறுதல் அளிக்கின்ற அந்த இறை வார்த்தை என்பது இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமென்றோ இருக்கின்றன என்று பேதுரு இயேசுவை பின்பற்றினார். நாமும் அதே நம்பிக்கையோடு, அதே விசுவாசத்தோடு முழந்தால் படியிட்டு இந்த பாடலை பாடுவோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமென்றோ உள்ளன. மனதிலே போராட்டம், முழந்தால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு பொருளை உணர்ந்து, அந்த பொருளை உணர்ந்து பாடுவோம். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? உம்மிடம்தான் வருவோம் என்று இந்த நற்கருணை நாதரை பற்றி பிடித்தவர்களாக இந்த பாடலை நாம் பொருள் உணர்ந்து பாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். செல்வோம் இறைவா,
வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ மடைக்களமே ஆதரித்தே அரவணைப்பார், ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவளையம் தான் இணைவது போ. குவளையம் தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா.
விளைந்திருக்கும் மலர்களைப் போல் வேரறுத்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ, உனது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலே நற்கருணை நாதருடைய சன்னிதானத்திலே இருக்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய அன்பு ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு இதோ நாம் அவரை தேடி வந்து இருக்கின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன என்ற பேதுருவை போன்று நாமும் இந்த நற்கருணை நாதரை தேடி வந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்கள் மீட்பர், உம்மை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த கைகளை இந்த பீடத்திலே இருக்கின்ற அந்த கதிர் பாத்திரத்தை நோக்கி நாம் கரங்களை குவிப்போம், நீட்டி இருப்போம். கரங்களை விரித்தவர்களாக இதோ இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தின் இருந்து வருகின்ற அந்த கதிரானது, அந்த ஒளியானது நம்முடைய உள்ளத்தை ஊடுருவ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நினைப்போம், இதோ இந்த பலிபீடத்திலே இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திலே இருந்து வருகின்ற அந்த ஒளியானது, அந்த கதிரானது, நற்கருணை நாதருடைய அந்த பிரசன்னமானது என் உள்ளத்தை ஊடுருவுகின்றது, என் இல்லத்திலே இருக்கின்றது, வருகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நற்கருணை நாதரை பார்த்து நாம் அன்றாடுவோம். நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வயது முதிர்ந்த பெற்றோர், சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நற்கருணை நாதருடைய அந்த சன்னிதானத்திலே, இந்த பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நற்கருணை நாதரே, எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும், செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும் என்று மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். வேலை செய்கின்ற இடத்திலே நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும். எந்த விதமான ஆபத்தோ விபத்தோ இல்லாமல் நல்ல முறையிலே உழைத்து எங்கள் குடும்பங்களை முன்னேற்றக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த ஞானத்தை உழைக்கின்ற ஒவ்வொரு சகோதரருக்கும், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தந்தையருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். அரசு பணியாக இருந்தாலும் சரி, தனியார் பணியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, கடைகள் வைத்திருப்பவர்கள், வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே வேலை செய்பவர்கள், ஒவ்வொரு வேலையும் செய்கின்ற பணியும் நீர் ஆசீர்வதியும். அந்த வேலையை செய்வதன் மூலம் கிடைக்கின்ற அந்த ஊதியத்தை குடும்ப முன்னேற்றத்திற்காக செலவழிக்க வேண்டிய அந்த ஆற்றலை தாரும். போதை பொருட்களுக்கு
குடி பழக்கங்களுக்கு அடிமையாகி சீரழித்து விடாமல் உழைத்து கிடைக்கின்ற அந்த வருவாயை வைத்து நல்ல முறையிலே குடும்பங்களை பராமரிக்க வேண்டிய அந்த ஆற்றலை, ஞானத்தை தாரும். அன்பு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, இது இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களை வழிநடத்துகின்ற அனைத்து சகோதரிகளுக்காக, அன்னையருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாவை போன்று தங்கள் குடும்பங்களை நல்ல முறையிலே வழிநடத்த வேண்டிய ஞானத்தை குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அன்னையருக்கும் சகோதரிகளுக்கும் தாரும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகள் உலக போக்கிலே சென்று விடாமல், போதை பொருட்களுக்கு அடிமையாகி விடாமல், சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாமல் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தாரும். அன்பு ஆண்டவரே, கல்லூரி படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கல்லூரி படிப்பை முடித்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், திருமணத்திற்கான தயாரித்துக் கொண்டிருப்பவர்கள், அனைத்து வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்திலே தருகின்றோம். நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தாரும். இந்த சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் ஏற்ற பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். நமது பிள்ளைகளாக இருக்கலாம், நமது பேர பிள்ளைகளாக இருக்கலாம், நமது உறவினராக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்காக ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று தொட்டு ஆசீர்வதித்த அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் நமது குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகள், சிறிய குழந்தைகள் முதல் பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். படிக்கின்ற பாடங்கள் எளிதில் புரிந்து நல்ல முறையிலே கல்வியில் முன்னேற உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக, கடவுள் பயத்தோடு இந்த பிள்ளைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வர உதவி செய்யும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, பல்வேறு விதமான உடல் உள்ள நோய்களினால் கஷ்டப்படுகிற எல்லா நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், பல்வேறு விதமான நோய்கள், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இன்னும் பல்வேறு விதமான இதய நோய்கள், பல்வேறு விதமான நோய்களினால் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், வீடுகளிலே சிகிச்சை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள், எல்லா நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலே அற்புதங்கள், அதிசயங்களை நிகழ்த்தும் உம்முடைய குணப்படுத்துகின்ற அந்த கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். மனநோய், உள்ளத்தினால் ஏற்படுகின்ற மனக்கவலைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்ற அன்பு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும் என்று மன்றாடுவோம். இது இந்த நேரத்திலே அன்பு மக்களே, யார் யாரெல்லாம் உங்களிடம் ஜெபிப்பதற்காக கேட்டிருக்கிறார்களோ எல்லாரையும் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். இந்த தல திருச்சபையிலே இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே இருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, குடி பிரச்சனை, நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருப்பது, வியாபாரத்திலே தோல்வி, இன்னும் வீடு கட்ட நினைத்து முடியாமல் இருப்பது, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழல், ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாரும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நல்ல உறவோடும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ நீர் உதவி செய்தல்லும். அன்பு ஆண்டவரே,
உலக அமைதிக்காக நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போர், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் ஆயிரக்கணக்கிலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளிலே இருக்கின்ற போர் முற்றிலுமாக நீங்க வேண்டும். உலக தலைவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தாரும். உலகம் அமைதியாக போர் இல்லாத ஒரு உலகமாக மாற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம். இன்னும் இந்த நேரத்திலே பல்வேறு விதமான எண்ணங்கள், இயக்கங்களோடு நாம் இருக்கின்றோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தருவீர். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் எங்கள் மன்றாட்டுக்களை எழுப்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும், எங்களோடு தங்கியிரும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இரும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறிய அன்பு ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும், எங்களை கைவிட்டு விடாதையும். உம்மை விட்டால் நாங்கள் யாரிடம் செல்வோம்? உம்மையே நம்பி வந்திருக்கின்ற அன்பு ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஏராளமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தாரும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய அன்பு தந்தை சிறப்பு ஆசீர்வாதத்தை வழங்குவார். நம்முடைய ஆண்டவரை தாங்கி உங்கள் மத்தியில் எடுத்து வருவார். எல்லோருமே ஆண்டவரை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இடத்தை போல அதிசயங்கள் செய்கிற கடவுள் நம் வாழ்வில் பல அதிசயங்களை செய்வார். எனவே அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற என்ற பாடலை பாடுவோம். தந்தை சுமந்து வருகிற பொழுது இந்த பக்கமாக இருக்கிறவர்கள் அருகில் வந்து ஆண்டவரை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்பு இந்த பக்கம் வருகிற பொழுது நீங்கள் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். பாடற்குழுவோடு இணைந்து அதிசயங்கள் செய்கிற கடவுள் நம் அருகில் இருக்கிறார் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். பக்தியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் தொட்டு நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். பக்தியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவராக மெதுவாக ஆண்டவரை தொட்டு ஆசீர்வாதம் எல்லோரும் இணைந்து பாடி ஜெயிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக
பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாளே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். விழுங்கால் படிடுவோம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்கிற வார்த்தைகளை நாம் நமதாக்கி கொண்டு முழுவதுமாய் ஆண்டவருடைய பாத்திரம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். தந்தை சொன்னதைப் போல இந்த உலகம் காட்டுகிற மதிப்பீடுகள் படி அல்லாமல் இறைவனை தேடி வருகிற, இறைவனை நாடி வருகிற மனநிலை நமக்கு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நான் அடிக்கடி சொல்வதைப் போல தானாக எதுவும் நடப்பதில்லை. இறைவனுடைய ஆசீரும் இறைவனுடைய அன்பின்றி இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரை தொட்டு இருக்கிறோம். விவிலியத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்துவை தொட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினார்கள், அல்லது கிறிஸ்து தொட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். கடவுளை தொட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அவருடைய அன்பு மிகுந்த பிரசன்னம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உடல் முழுவதும் நாம் இல்லத்திற்கு செல்கிற பொழுது நம்ம இல்லம் முழுவதும் நிரம்பு வழிகிறது என்கிற ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதம் பாடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று மகிழ்வோம். நான் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாத குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அன்பு மிகுந்த பிரசன்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிப்போம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.